சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக ஆட்சி வேண்டாம், மக்கள் அதிருப்தி. திமுக தேர்தல் அறிக்கையில் வழங்கியுள்ள இல்லத்தரசி கூப்பன் திட்டம் பெரிய அளவில் கவனம் பெற்றிருக்கு. திமுகவின் டாப் வாக்குறுதியான இந்த இல்லத்தரசி கூப்பன் திட்டம் உருவெடுத்திருக்கு. இந்த திட்டத்தை அறிவிப்பதற்கு பின் முக்கியமான ஒரு காரணம் இருக்காம். இது வெறும் அரசியல், அதாவது தேர்தல் அறிக்கை அல்ல, தமிழகத்தின் அடுத்த 10 ஆண்டுக்கான தொலைநோக்கு ஆவணம். அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உற்சாகமாக முழங்க ஒட்டுமொத்த தமிழகத்தின் பார்வையும் இப்போது அந்த இல்லத்தரசி கூப்பன் திட்டத்தின் மீது விழுந்திருக்கிறது. அதிமுகவின் இலவச ஃப்ரிட்ஜ் அறிவிப்புக்கு செக் வைக்கும் விதமாக யார் யாருக்கு என்ன தேவையோ அதை அவர்களே வாங்கி கொள்ளட்டும் என்ற ஸ்டைலில் திமுக இறக்கியிருக்கும் இந்த கூப்பன் ரூட் இப்போது ஹாட் டாபிக். எளிமையாக சொன்னால், ரேஷன் கார்டு வைத்திருக்கும் வருமான வரி செலுத்தாத குடும்பங்களின் பெண் தலைவிக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய கூப்பன் வழங்கப்படும். இந்த கூப்பனை வைத்துக்கொண்டு உங்கள் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்களை நீங்களே வாங்கி கொள்ளலாம். வருமான வரி செலுத்தாத குடும்பங்கள் மட்டுமே இதற்கு தகுதி. அரசு அங்கீகரித்த எலக்ட்ரானிக் விற்பனை நிலையங்களில் இந்த கூப்பனை பயன்படுத்தலாம். வழக்கமாக தேர்தல் என்றாலே நாங்கள் மிக்சி தருகிறோம், கிரைண்டர் தருகிறோம் என்று அரசு ஒரு குறிப்பிட்ட பொருளை திணிக்கும். ஆனால் இந்த முறை திமுகவின் லாஜிக் கொஞ்சம் வேறு. தேர்தல் சுதந்திரம், அதாவது சிலரது வீட்டில் ஏற்கனவே பழைய ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் தேவைப்படலாம், சிலருக்கு மிக்சி பழுதாகி இருக்கலாம். அரசு கொடுக்கும் ஒரே பொருளுக்காக காத்திருக்காமல் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மைக்ரோவேவ் ஓவன், இண்டக்ஷன் ஸ்டவ் என எது தேவையோ அதை இந்த 8000 ரூபாய் கூப்பனை வைத்து மக்கள் வாங்கி கொள்ளலாம் என ஸ்டாலின் கூறியிருந்தார். இவ்வாறு ஸ்டாலின் அறிக்கை விட காரணம் என்ன? திமுகவின் 50 வாக்குறுதிகளில் மிக முக்கியமான வாக்குறுதியே இந்த 8000 ரூபாய் திட்டம்தான். காரணம், திமுகவுக்கு எதிராக பெண்கள் மற்றும் குடும்பத் தலைவிகள் இருக்கிறார்கள். அவர்களை தம் பக்கம் வளைத்து போடவே ஸ்டாலின் இந்த திட்டத்தை அறிவித்தார். மேலும் இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டையே வளைத்து போட வேண்டும் என திட்டம் தீட்டியிருக்கிறார் ஸ்டாலின். ஆரம்பத்தில் பீகார் மாடல் போல 10,000 ரூபாயை பெண்கள் அக்கௌண்ட்டில் போட நினைத்த ஸ்டாலினுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் நாளை அறிவித்து மிக பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. அதனால் எப்படி பெண்களை கவர்வது, எப்படி தமிழ்நாட்டின் வாக்குகளை பெறுவது, எப்படி மக்களை ஏமாற்றுவது என முடிவெடுத்த ஸ்டாலின் 8000 ரூபாய் என்கின்ற கவர்ச்சியான ஆஃபரை, கூப்பனை மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். இது மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறும் திட்டம் என தற்போது விமர்சனம் போய்கொண்டிருக்கிறது.